பேராசிரியர் டாக்டர் ஸ்டீஃபன் லூயி அவர்களின் என் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் என்ற இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. இதிலே உங்களிடத்திலே இறுதியாக ஒரு கேள்வி வரும். இதற்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிலையும் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். எங்களுடைய திரையிலே எங்களுடைய முகவரி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் அதை பார்த்து எங்களுக்கு எழுதலாம். இன்றைய நிகழ்ச்சியில் இதய நோய்களும் அதற்கான பைபிள் கூறும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் இந்த செய்தியை உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் கேட்டு ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக இதை ஒரு தனியான முறையிலே நான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேன். நம்முடைய உடம்பிலே 12 விதமான உறுப்புகள் உள்ளன. அதை போன்று 7 சுரபிகள், இ கிளான்ஸ் அல்லது எண்டோகிரைன் கிளான்ஸ் என்று சொல்லக்கூடிய 7 விதமான சுரபிகள் நம்முடைய உடம்பிலே இருக்கின்றன. வேதம் ஒவ்வொரு உறுப்பையும் சுரபியையும் பற்றி மிக தெளிவாக அழகாக எடுத்து இயம்புகிறது. ஒவ்வொரு உறுப்பும் எப்படி செயல்படுகிறது, ஒவ்வொரு சுரபியும் எப்படி செயல்படுகிறது, அதில் வரக்கூடிய நோய்கள் என்ன, எப்படி இவைகளை குணப்படுத்த முடியும் என்பதை வேதம் ஒரு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுவதை காட்டிலும் மிக துல்லியமாக அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு ஹார்ட், இதயம் எப்படி செயல்படுகிறது, இதயத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு விஞ்ஞான புத்தகம் சொல்வதை காட்டிலும் வேதம் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். வேதத்திலே நீதிமொழிகள் ப்ரோவர்ப்ஸ் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே 4வது அதிகாரம் 23வது வசனத்திலே மிக அருமையான ஒரு வசனம் காணப்படுகிறது. ஒரு வசனம் இருக்கிறது. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது என்பதாக இந்த வசனம் உள்ளது. கீப் தை ஹார்ட் வித் ஆல் டெலிஜென்ஸ். அப்படின்னா சிம்பிளா சொன்னா, உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும், எல்லா விதமான கேர்ஃபுல்னஸ், அதாவது ரொம்ப கவனமா பாதுகாத்துக்கொள், அதன் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறதா. ஜீவ ஊற்று, ஜீவனுடைய ஊற்று புறப்படுகிறது என்பதாக வேதம் சொல்கிறது. இந்த ஜீவனுடைய ஊற்று, ஜீவன் அப்படிங்கறத ஆங்கிலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் அதுல இருந்து புறப்படுது அப்படிங்கிறதாவது என்ற முறைகளை வேதம் சொல்லுகிறது. லைஃப் என்பது என்ன என்பதையும் வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 12:23 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா மிக அருமையாக இங்க சொல்லப்பட்டிருக்குது. பிளட், ரத்தமே உயிர், பிளட் இஸ் லைஃப் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 4:23 நீதிமொழிகளில் வரக்கூடிய வசனம் இதயத்திலிருந்து ரத்தம் புறப்படுகிறது அல்லது உயிர் புறப்படுகிறது என்பதை தெளிவாக சொல்லுகிறது. விஞ்ஞானம் இந்த ஒரு நிகழ்வை, இந்த ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வேதம் தெளிவாக இருதயத்தில் இருந்தே உயிரினுடைய ஊற்று இதயமே, அதிலிருந்து ரத்தம் புறப்பட்டு மற்ற பார்ட்ஸுக்கு செல்லுகிறது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஏன் உயிர் ஊட்டாக புறப்பட்டு செல்வது இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. இருதயம் தான் ரத்தத்தை உடம்பினுடைய எல்லா பகுதிகளுக்கும் பம்ப் பண்ணி செலுத்துது அப்படின்னு சொல்லி இத பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக, விஞ்ஞானம் சொல்வதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வேதம் சொல்லியிருக்கு. அத உன்னுடைய இதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன் அதுல இருந்து பம்பாய ரத்தம் வெளியே போறதுனால அதை நீ எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இப்படி சொல்லப்படக்கூடிய ஹார்ட் எல்லா காவலோடும் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது விஞ்ஞான மருத்துவம் அல்லது மருத்துவ விஞ்ஞானம் சொல்லக்கூடிய உண்மையும் கூட. வேதம் இதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன, எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உபாகமம் 3:17 மிக அருமையான ஒரு கட்டளை இருக்குது. அதுல நம்ம பார்க்கலாம், கொழுப்பையும் ரத்தத்தையும் எப்பவுமே நீங்க புசிக்க கூடாது. தலைமுறையாக நீங்கள் புசிக்க கூடாது என்பது நித்திய கட்டளை என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொழுப்பையும் ரத்தத்தையும் புசிக்கிறது தான் இந்த உயிரினுடைய ஊற்றாகிய ரத்தத்தை பிளாக் பண்றதுக்கான ஒரு செயலே அப்படிங்கிறது விஞ்ஞானம் சொல்லுது. இதை எப்பொழுதுமே புசிக்க கூடாது என்பதாக வேதம் சொல்லியிருக்கு. அப்படின்னா உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள்வதற்கு, மிக முக்கியமாக காத்துக்கொள்வதற்கு, அதாவது ஹார்ட் அட்டாக் வராம பாதுகாக்கிறதுக்கு நீ ரத்தத்தையும் கொழுப்பையும் எப்பவுமே சாப்பிடக்கூடாது. மிருகத்தினுடைய கொழுப்பு மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம்
3:17 மிருகத்தினுடைய கொழுப்பு நமக்கு எப்பவுமே தேவையில்லை. கொழுப்பு நம்ம உடம்புக்கு தேவை, நல்ல கொழுப்பு தேவை. ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு வெஜிடேரியன் ஃபுட்லையும், நம்ம சாப்பிடக்கூடிய சீரியல்ஸ், கனிகள், கீரைகள் எல்லாவற்றிலையும் என்ன இருக்குது, கொழுப்பு இருக்குது. அதை சேர்த்துக்கலாம். ஆனா மிருகத்தினுடைய கொழுப்பு நமக்கு தேவையே இல்லை என்பதாக விஞ்ஞானமும் சொல்லுது, வேதமும் சொல்லுது. அப்படி நம்முடைய உடம்பை காத்துக் கொள்வதற்கு வேதம் அறிவுரை கூறுவதனுடைய காரணம் என்ன? இந்த ஹார்ட், அதனுடைய உயிர் எல்லா இடத்திற்கும் போவது தடைப்படுத்தப்படும். எப்படி நம்ம கொலஸ்ட்ரால் அல்லது கொழுப்புன்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருளை நம்ம சேர்த்துக் கொள்ளும் போது, மிருகத்தினுடைய கொழுப்பை நம்ம சேர்த்துக் கொள்ளும் போது அந்த இரத்தம் பம்ப் பண்ணப்படுவது தடைப்படுகிறது. இதனாலதான் வேதம் தெளிவாக சொல்லுது, இதை நாங்கள் தலைமுறையாக பயன்படுத்தக்கூடாதுன்னு. இதையே புதிய ஏற்பாடும் தெளிவாக்குகிறது. இது ஒரு காரியம். கொலஸ்ட்ராலை நாம ஃபுட்டுல சேர்க்கக்கூடாதுங்கிறது வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்து இது உலகத்துல வந்திருக்கும் போது தன்னுடைய பிரசங்கத்துல மிக முக்கியமாக ஒரு சாப்டர்ல, மத்தேயு 6ல திருப்ப சொன்ன காரியமும் இது சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் தான். மத்தேயு 6ல வசனங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா 25, 28, 31, 34 இந்த 4 வசனத்திலே மீண்டுமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கவலைப்படாதிருங்கள் சொல்லி மீண்டுமாக ஆண்டவர் சொன்னார். ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, இந்த கவலைப்படுகிறதுனாலையும் நம்முடைய லிவர் தானே கொலஸ்ட்ராலை ஃபார்ம் பண்ணி ரத்தத்துல அதை சேர்த்து நம்முடைய இருதயத்தினுடைய குழாய்கள் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுனால அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நீங்க கொலஸ்ட்ரால் எதுவுமே சேர்த்துக்க வேண்டியதில்லை, பேட் கொலஸ்ட்ரால் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா லிவர் கொலஸ்ட்ராலை ஃபார்ம் பண்ணி ரத்தத்தை பிளாக் பண்ணும். சோ 2 விதத்திலேயும் நம்முடைய உயிர் தடுக்கப்படும். உயிர் தடுக்கப்படுறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சூசைட் பண்றதுக்கு சமம். ஆண்டவர் கொடுத்த நாள அவரை வணங்க, அவர் ஆராதிக்க, இந்த இடத்துல ஊழியம் செய்ய, உலகத்துல வாழ அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நாட்களை குறைப்பதற்கு, சூசைட் பண்ணுவதற்கு, அல்லது இன்னொரு வகையில சொல்ல போனா தற்கொலை பண்ணுவதற்கு சமமாக மாறுகிறது. சோ தற்கொலை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்குது, உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் பாதுகாத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஜீவ ஊற்றை தடுப்பதற்கு நமக்கு உரிமையே இல்லை. நம்முடைய உடம்பு ஆண்டவருடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16 தெளிவா சொல்லுது. 3:16-17 வாசு பாத்தீங்கன்னா தெரியும். அவருடைய ஆலயம், அவருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய உயிரினுடைய ஊற்று நம்ம தடுக்கிறதுக்கு எந்த விதமான உரிமையும் நமக்கு இல்லை. இன்னொரு வீட்டுல போய் இருந்துகிட்டு அந்த வீட்டை உரிமை கொண்டாடுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. நம்ம இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கோம் தேவனை வணங்குவதற்கும், தேவனுக்காக ஊழியம் செய்வதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அவர் கொடுத்த உயிரை எடுப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த 2 விதத்திலே நம்முடைய உயிர் போகுது. ஆக இந்த 2ஐயுமே ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிறார். இந்த சொல்லுகிற காரியத்தை அப்படியே கடைபிடித்தால் நம்முடைய ஹார்ட்ல ப்ராப்ளமே வராது. இது ஒருவேளை அந்த ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இம்மீடியட்டா இதே காரியத்தை செய்யணும். தொடர்ந்து நான் வெஜிடேரியனை அறவே நிறுத்தணும். நான் வெஜிடேரியனை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றது சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமம் 11ல எடுத்து பார்த்தா எந்த விதமான மிருகங்களை சாப்பிடலாம், இரட்டை விரிகுழம்பு உள்ளதும் அசை போடுகிறதுமான மிருகங்களை நீ சாப்பிடலாம். எந்த மீன்களை சாப்பிடலாம் அப்படின்னா, இறகுகளும் சிறகும் செதிலும் உள்ள மீன்களை சாப்பிடலாம். எந்த விதமான பறவைகளை சாப்பிடலாம்னு சொல்லி லேவியராகமம் 11ல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு இந்த எதையுமே சாப்பிடக்கூடாது என்கிறதையும் வேதம் தெளிவா சொல்லுது. அது நீதிமொழிகள் 15:21 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னாலும், நீதிமொழிகள் 17:21 எடுத்து வாசித்து பார்த்தாலும் எண்ணெயை சாப்பிடக்கூடாது, எண்ணெயும் குறைக்கணும். எந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம்னு சொல்லியும் வேதம் தெளிவா சொல்லுது. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த தவறை செய்யாம நம்முடைய இருதயத்தை நம்ம காத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த எந்த பொருளையும் சரியான முறையில வேதம் சொல்ற முறையில நம்ம சேர்த்துக்கலாம். வந்த பிறகு வேதம் மறுபடியும் அதற்கு நமக்கு சரியான ஒரு ஆலோசனை கொடுக்குது. நீதிமொழிகள் 15:23, 21, நீதிமொழிகள் 17:21 இந்த 2லையும் சொல்லப்படக்கூடிய எண்ணெயை குறைக்கிறது, அதே மாதிரி நம்முடைய வெஜிடேரியன் உணவுகளை சேர்த்துக் கொள்வது, இதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னு சொன்னா வந்த ஒரு ஹார்ட் அட்டாக், வந்த ஒரு அந்த ஹார்ட் அட்டாக் சொல்லக்கூடியதையும் நாம் குணப்படுத்த முடியும். இதற்கு ஆபரேஷன் பண்ணி தான் குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்றதும் இல்ல. மெடிக்கல் சயின்ஸும் அதை சொல்லுது. கொலாட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாருடைய இருதயத்திலும் இருக்குது. அந்த கொலாட்ரல் சொல்லக்கூடிய அமைப்பு ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சா, செயல்பட ஆரம்பித்தால், நீங்க எந்த விதமான பைபாஸ் சர்ஜரியும் பண்ணாம ஆட்டோமேட்டிக்காவே நேச்சுரல் வேல உங்களுடைய பிளட் பாஸ் ஆகும் அப்படிங்கிறத விஞ்ஞானம் ஏத்துக்கிறது, வேதம் தெளிவாக்குது.
இந்த விதமான பைபாஸ் சர்ஜரி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா வந்திருந்தா அதை குணப்படுத்தலாம், வராம இருந்தா அதை தடுக்கலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இதற்கான உணவு பழக்க வழக்கங்கள் என்ன, இதை நாம் எப்படி செய்யலாம், இதை செய்யறதுக்கு வெஜிடேரியன் ஃபுட், நான் வெஜிடேரியன், இதை பற்றி வேதம் இன்னும் தெளிவாக சொல்லுது. வெஜிடேரியன் ஃபுட்ல கூட சிலது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. இதை நீங்க யோபு 28:5-30 ஆதியாகமம் 1:29 இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா தெளிவா இருக்கு. இதை பற்றி தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். எப்படி நம்ம அந்த உணவுகளை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் பைபிள் மெடிசன் தமிழ் சமையல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்தில் அதை குறித்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். அடுத்த நிகழ்ச்சிகளை இதை பற்றி மிக தெளிவாக அது சொல்லப்படும். நீங்க இந்த புத்தகத்தினுடைய விலை 300 ரூபாய். ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த வீக்குக்குள்ளாக, அதாவது அடுத்த நிகழ்ச்சி வருவதற்கு முன்பதாக நீங்கள் இந்த புத்தகம் வேண்டும் என்றால் இதை பார்த்தவர்கள் மாத்திரம் பாதி விலைக்கு நாங்கள் உங்களுக்கு இதை கொடுக்கிறோம். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முகவரியை பார்த்து நீங்கள் உங்களுடைய டிடியை 150 ரூபாய்க்கான டிடி இலவசமாக புத்தகத்தை இந்தியாவில் எங்க இருந்தாலும் அனுப்பி தருகிறோம். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு 200 ரூபாய் நீங்கள் அனுப்பி கொடுத்தால் உடனடியாக உங்களுக்கு அனுப்பி தருவோம். ஆனால் ஒரு வாரத்திற்குள்ளாக, அதாவது அடுத்த நிகழ்ச்சி வருவதற்கு முன்பதாக நீங்கள் எங்களுக்கு அதை அனுப்பி தர வேண்டும். எங்களுடைய போஸ்ட் பாக்ஸ் அட்ரஸ்க்கு மாத்திரம் நீங்கள் அனுப்பினால் போதும். ரெஜிஸ்டர் போஸ்ட், மணி ஆர்டர் எதுவுமே தேவையில்லை. டிடி பைபிள் மெடிசன் என்ற பெயரில் டிடி எடுத்து 150 ரூபாய்க்கான டிடியை எங்களுடைய போஸ்ட் பாக்ஸ் நம்பரில் அனுப்பிவிடுங்கள். உங்களுடைய கடிதம் அதற்கு பின்பாக வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதாவது உங்களுடைய சீல், போஸ்ட் ஆபீஸினுடைய சீல் அடுத்த வார நிகழ்வுக்கு முன்பாக அதில் குத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் நாங்கள் உங்களுக்கு இந்த புத்தகத்தை அனுப்பி தருவோம். நம் மத்தியில் எல்டர் சங்கர் அவர்கள் எண்ணூர் சர்ச், அதாவது பைபிள் பேஸ்ட் சர்ச் என்ற ஒரு சர்ச்சில் இருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி இவர்கள் படித்ததோடு இல்லாமல் இன்னும் பல பேருக்கு இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் இதை குறித்து சில காரியங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்பொழுது அவரிடத்திலே கேட்போம். நீங்க இந்த புத்தகத்தை வாங்கினீங்க இல்லையா? எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க? 300 ரூபாய் கொடுத்து வாங்க. இந்த இதுல 272 பக்கம் இருக்கு. 300 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கினீங்க, மற்றவங்களையும் வாங்க சொல்லி எவ்வளவு பேரை வாங்க சொல்லிருக்கீங்க? குறிப்பா ஒரு 25 பேர்கிட்ட வாங்க. இன்னும் நிறைய பேர்கிட்ட நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டு உங்க சர்ச்சிலையும் பண்றீங்க, வெளியும் பண்றீங்க. இப்போ இதை வாங்கும்போது 300 ரூபாய்க்கு இவ்வளவு இது தகுதி பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டதா இல்லையா? முதல்ல எனக்கு அந்த எல்லாம் இருந்தது. எதனால வந்தது? இது ஒருவேளை அந்த புத்தகத்தை மேல அட்டையெல்லாம் பார்க்கும்போது நல்லா தானே இருக்கு? நல்லா இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு விலை கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கணுமா அப்படிங்கிறதுல அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பெரிய பெரிய புத்தக கடைகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா ஒரு சின்ன புத்தகத்தினுடைய விலையே 300 ரூபாய், 400, 500 ரூபாய். நான் வாங்கின ஒரு புத்தகம் இதை விட சின்ன புத்தகம் 1000 ரூபாய், 1500 ரூபாய்க்குள்ள வாங்கியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு பெரிய புத்தகத்தை 300 ரூபாய் கொடுத்து வாங்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு தாட் வர்றதுக்கு ஒரு சின்ன காரணம் எதுவா? ஆமா ஐயா, அதனோட அந்த நீங்க வாங்கின புத்தகத்துல அந்த புத்தகம் எழுதினோட சிறப்பு, அந்த புத்தகத்தினுடைய கருத்து எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க. இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு எனக்கு தெரியாததுனால இந்த விலை அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அப்போ எப்போ அந்த 300 ரூபாய் உங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு? பரவாயில்ல, 300 ரூபாய் வாங்கின பரவாயில்ல. இதை படிச்சுட்டு சமையலுக்கு நம்ம முயற்சி பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா இதனுடைய சுவைகள் வித்தியாசமா இருந்துச்சு. வீட்லயும் கொஞ்சம் இதுக்கு ரொம்ப எதிர்ப்பு சொன்னாங்க, இது எப்படி இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு. முதல்ல புக்கு வர்றதுக்கு முன்னாடியே புக்கு வந்த பிறகு சொன்னாங்க. வாசிக்காம அவங்க அதை படிக்காம சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு வாசிக்காம படிக்காம எப்படி அவங்களால சொல்ல முடியும் இதனுடைய சுவைகள் வேற இருக்க முடியும்? நான் செஞ்சு கொடுத்தேன் ஐயா. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன்? ஆமா, உங்களை சந்திச்சு இந்த புக்கு வாங்கும்போது நீங்க கேள்விப்பட்டதை நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது ரொம்ப கடினம், இது மாதிரி யாருமே சொல்லலையா, இது ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல அதுல புதுசா இருந்ததுன்னு சொல்ல காரியங்கள் என்னன்னா இந்த வெங்காயம், இந்த பூண்டு, இந்த பூமிக்கு கீழே உள்ள மறைவான பொருட்கள், இதெல்லாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் அது இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு
அது எதுக்குன்னு சொல்லி சயின்டிஃபிக்கலா விளக்காட்டா கூட அவங்க சாப்பிடாமல இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில ஒரு சர்வே எடுக்கும்போது, நான் பல நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு மத்தியில ஒரு சர்வே எடுக்கும்போது அவங்களுக்கு பலவிதமான நோய்கள் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ப்ராஸ்பெரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நான் செய்தியில சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு சர்வே எடுத்து பார்த்தேன், அது நோய்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஈவன் ஹார்ட் அட்டாக் கூட அவங்களுக்கு மத்தியில எடுத்த சர்வேல ரொம்ப கம்மியா வர்றது தெரிஞ்சது. கம்யூனிட்டி, டோட்டல் கம்யூனிட்டி மத்தியில சர்வே எடுத்ததுல ரொம்ப கம்மியா வருது. பெங்களூர்லயும் சென்னையிலையும் எடுத்தேன், ரொம்ப கம்மியா வர்றதா ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, இந்த செய்தியில ஒரு ஃபேக்ட் அது. இன்னொன்று வந்து அவங்களுக்கு மத்தியில் ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்றதும் அதிகமா இருக்கு. ரெண்டாவது, நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு அழகுங்கிறது கூட அவங்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த இதெல்லாம் வந்து அந்த ஒரு ஒரு முக்கியமான தேவைகள். என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கிறது சாப்பாட்டு மூலமா நம்ம எதிர்பார்க்கிறது எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல சாப்பாடு அப்படிங்கிறது ப்ரூவன் ஆயிருக்கு இந்தியாவில். இட் இஸ் ப்ரூவன். ஆனா அதுக்கு சயின்டிஃபிக்கலா அவங்க வந்து ப்ரூஃப் கொடுக்கல. அந்த சயின்டிஃபிக்கலாகவும் பிப்ளிக்கலாகவும் பைபிள்ல அது சொல்லப்பட்டிருக்கு, வேற எந்த புக்லயும் அது சொல்லப்படலை. அதான் ஏதோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் பைபிள் அது சொல்லப்பட்டிருக்கு, விஞ்ஞானத்துல அது நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. ஆமா ஐயா. நீங்க அதை எப்படி ஏத்துக்கிட்டீங்க? இதை வந்து எப்படி ஏத்துக்கிட்டேன்னா, முதல்ல அது சமைச்சு வீட்டில் கொடுக்கும்போது இது ஒரு வித்தியாசமா இருக்கு. டேஸ்டா இருந்ததா? டேஸ்ட் இல்லாம டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருந்தது, ஏற்கனவே சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஆனா இதுதான் வந்து வேதம் தெளிவா சொல்லுது, இது நமக்கு வந்து தேவையில்லாத பொருளை வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு அது அடுத்தது வந்து பார்த்தா வேதத்துல எங்கேயுமே கிடைக்கல. இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டுன்றது வந்து நான் கிடைக்கல. ஆமா, என் மனைவி கிட்டே என் பிள்ளைங்கிட்ட நான் சொன்னேன், இது வந்து ஆண்டவரா பார்த்து வேணான்னு சொல்றதை நம்ம எதுக்கு தேடி பிடிக்கணும், இது நல்ல கருத்து தானே. முக்கியமா வெங்காயம் வெள்ளை. ஆமா, வெங்காயம் வெள்ளை பூண்டு. அதுல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றது. ஆமா, அதனுடைய தன்மைகள் அந்த புத்தகத்துல நாங்க படிச்சு பார்த்ததுனால முக்கியமா அதுல பாய்சன் இருக்கு அப்படின்றது வந்து, அதாவது நல்லது கொஞ்சமாவும். உதாரணத்துக்கு சொல்ல போனா பூண்டு வந்து நிறைய பேர் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா அதனுடைய தன்மைகள் வந்து நிறைய பேருக்கு இந்த புக்கு நான் சேல்ஸ் பண்றது காரணமே வந்து அந்த பூண்டினுடைய தன்மைகள் தான். இப்போ அந்த பூண்டினுடைய தன்மை நீங்க சொன்னதுனால ஒரு காரியம் கேட்கிறேன். ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களுக்கு பூண்டு வந்து ரொம்ப பிரயோஜனமானதுன்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க படிச்சதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஒன்றும் சொல்லல. சயின்டிபிக்கலா சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வந்து உள்ளுக்கு டீப் ரூட்டடா உள்ள போய் சொல்லுவாங்க. படிச்சதை வச்சு சொல்றாங்க, படிச்சது மட்டும் போதாது, ஆராய்ச்சி வேணும். ஸோ ஆராய்ச்சி பண்ணி சொல்லும் போது அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். உதாரணமா பாத்தீங்கன்னா, பூண்டுல வந்து இன்னைக்கு மருத்துவம் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, பிளட்டை வந்து தின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தவங்க பூண்டு நிறைய சாப்பிட்டாக்க பிளட் வந்து தின் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ அது அந்த காரியங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புனதுக்கு பதில் ஏதாவது கிடைச்சதுங்களா? பதில் கிடைச்சதுன்னா யாரோ பார்த்து இதுதான் சொன்னாங்க. ஆனா புத்தகத்துல எழுதியிருக்குது, அதுக்கு பதிலாக அந்த குங்குமப்பூவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதனுடைய முழு தன்மையும் அந்த குங்குமப்பூல கிடைக்குது. சரி, குங்குமப்பூல கிடைக்குதுன்னு எழுதியிருக்கு. ஆனா வெள்ளைப்பூண்டை வந்து எதுக்கு சேர்க்க கூடாதுன்னு எழுதியிருக்குங்களா? ஆமா, சேர்க்க கூடாதுன்னா அதுல ஒரு நச்சுத்தன்மை அதுல இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க அதுல எழுதியிருக்கிறீங்க. அதுல முக்கியமா ஒரு வள்ளுவருடைய ஒரு குறள் எழுதியிருக்கு, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அதாவது நல்லதையும் பார்த்து கெட்டதையும் பார்த்து எது அதிகமா இருக்கோ அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. குங்குமப்பூவை எடுத்தீங்கன்னா அதுல வந்து தின்னிங் கெப்பாசிட்டி மட்டும்தான் இருக்கு. இந்த வெள்ளைப்பூண்டை எடுத்தீங்கன்னா அதுல தின்னிங் கெப்பாசிட்டி இருக்கு, இல்லைன்னு சொல்லி மறுக்கிறதுக்கு இல்ல, இருக்குது. ஆனால் அதுல இருக்கக்கூடிய நச்சு அதிகமா தன்மை அதிகமா, அது ஹார்மோனல் சிஸ்டத்தை வந்து பாதிக்கும். உதாரணமா வெள்ளைப்பூண்டு வெங்காயம் இந்த ரெண்டுலயுமே தியோசல்ஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நச்சு வேதிப்பொருள் இருக்கு. அது ஒண்ணு. வெங்காயத்துல எடுத்து பாத்தீங்கன்னா எம் ரேஸ் இருக்கு, அல்ட்ரா வயலட் ரேஸும் இருக்கு. இந்த ரெண்டுமே ஹியூமன் கேரக்டரையும் ஹார்மோனல் சிஸ்டத்தையும் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸையும் பாதிக்கக்கூடிய தன்மை உள்ளது. இது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியறது இல்லை. பொதுவாக வந்து நம்முடைய சிஸ்டத்தை, டோட்டல் சிஸ்டத்தை அது பாதிக்கும். நம்முடைய கேரக்டரை வெளிப்படுறது, நம்ம வந்து நம்மளுடைய கேரக்டரை வந்து மாற்ற முடியாத ஒரு தன்மை, நம்ம ஹேபிட்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த மாதிரி தியோசல்ஃபேட்டும் இந்த மாதிரி இந்த இதுகள்னால பாதிக்கப்படுது. ஆமா ஐயா, உண்மையிலேயே வாசிச்சு பார்த்தது இல்லாம குறைஞ்சது ஒரு 6 மாத காலமா இந்த பைபிள் மெடிசன் அந்த தமிழ் சமையல் புத்தகத்தை படிச்சுட்டு எங்க வீட்டுல முழுமையா எங்க வீட்டுக்கு வரவங்களும் சரி, இப்போ நாங்களும் எங்க குடும்பமாவே இதன்படி பயன்படுத்துறோம். சரி, இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இந்த புக்ல, ஸ்பெஷல் ஃபீச்சர் இன்னொன்னு இருக்கு. அது நீங்க பாத்திருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. குடும்ப பட்ஜெட் ஒண்ணு இருக்குது. அதை விட மிக முக்கியமான ஒரு சயின்டிபிக்கல் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை இதுல செய்திருக்கேன். அது என்னது அப்படின்னா, எந்த ஒரு சமையல் புக்லயும் இந்த கீழே வந்து இதுல கிடைக்கும் அளவுகளும் சத்துக்களும் பற்றி எழுதியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் எழுதியிருப்பாங்க, மீதி எல்லாத்துக்குமே சேர்த்து எழுதியிருக்க மாட்டாங்க. இதுல உள்ள எல்லா சமையலுக்கும்
இதுல எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கு. மட்டும் இல்ல, இதை படிச்ச டயட்டீஷியன்ஸ், குவாலிஃபைட் டயட்டீஷியன்ஸ் இதை பற்றி சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதுக்கு காப்பிரைட், ஏற்கனவே காப்பிரைட் கொடுக்கப்பட்ட, கவர்மெண்டால கொடுக்கப்பட்ட காப்பிரைட் பற்றி இதுலயே உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காப்பிரைட்ஸ் எது அடிப்படையில்னு சொன்னா, இந்த பூமிக்கு கீழே விளையக்கூடிய பொருட்களை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் எழுதின புத்தகத்தை அடிப்படையாக வச்சுதான் அந்த காப்பிரைட் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த புத்தகத்துக்கும் காப்பிரைட் வந்து நமக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கு. இதை பார்த்தீங்கன்னா சொன்னா இதுக்கும் காப்பிரைட் வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கும் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு காப்பிரைட்டட், அதாவது தனித்தனியாகவே இதுக்கு காப்பிரைட் வாங்கியிருக்கா. மட்டும் இல்லை, இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ற ஒவ்வொரு அளவுகளையும் அங்கீகாரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்ல போனா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, தெரியாட்டா கூட ஃபாலோ பண்ணிருக்கீங்க இந்த புத்தகத்தை வச்சு தெரிஞ்சு. அதே மாதிரி சமைத்து முடிச்சிட்ட பிறகு இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றது வந்து மனைவியிடத்துலையும் பிள்ளைங்களிடத்துலையும் எங்களுக்குள்ள கருத்தை மாற்றி மாற்றி பரிமாறிக்குவோம். இல்லை நம்ம சமைச்சு இதில் போய் இந்த அளவுக்கு இதில் சத்து இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன சமைக்கிறோம், என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ இந்த புத்தகத்தை படிச்சுட்டு சமைக்கும்பொழுது இந்த சமையல் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுருக்கோம், இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கு அப்படின்னு முழுக்க முழுக்க பார்த்தோம்னா. சரி, நீங்க சத்துக்களை பார்த்து பார்த்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னா ஒழுங்கா சாப்பிட முடியாதுல்ல? ஒரு சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். ஆமா, கொஞ்சம் நல்ல உணவு சாப்பிட்டோம். ஆமா, ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஒரு நல்ல உணவு சாப்பிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்புக்கு பாதிப்பு இல்லைன்ற ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையை நம்ம உடம்புக்குள்ள தானே உருவாகும், கொடுக்கறதுக்கு இது பயன்படுது. ஆமா, அது இல்லாம அப்ப இந்த 300 ரூபாய் கொடுத்ததுக்கான சந்தோஷம் வந்துருது, கண்டிப்பா சந்தோஷம் வருது. அது இல்லாம குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்கு முன்பாக நான் மருத்துவ செலவு பண்ணதை விட 6 மாசம் இந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு இதுல முழுமையா நாங்க சமைச்சு சாப்பிடறது இல்ல. மருத்துவ செலவு இப்ப ரொம்ப குறைவு எங்களுக்கு. ஆனா இருக்கு, மருத்துவ செலவு இருக்கு. ஆமா, மருத்துவ செலவு இல்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாத காலமா மருத்துவத்துக்கு நாங்க குறைஞ்சிருக்கு. ஆமா, டாக்டர் போனது இல்ல. உதாரணம் சொல்ல போனோம்னா, நெருங்கிய நண்பர்கிட்ட கூட நான் சொல்லிடுறேன், எனக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், அடிக்கடிக்கு தும்பல் வரும். தூங்கி எழுந்திரிச்சுன்னா போதும், காரணம்லாம் எழுந்திரிச்சா உடனே ஒரு 20-25 முறை நல்லா தும்புவேன். தும்பல் வரும்போது பார்த்தோன்னா அப்படியே அந்த தண்ணீர் வரும்போது பார்த்தா அதில் பிளட்டு கூட ஒரு டைமில் வந்திருக்கு. அதனால மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு எனக்கு. இது டாக்டர்கிட்ட போய் நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது மூக்குனுடைய தன்மைப்பா, இந்த அலர்ஜிக்காக தனியாக மருந்து கிடையாது, உனக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனால் இதுவாக மாறினா உண்டே தவிர நீ ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்கள் பணத்தை வீணாக்காத, அதுவே நான் பழக சரியாகும். அப்படி இல்லைன்னா வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, அப்படின்னா டஸ்ட் இல்லாத இடத்துல நீ அதிகமாக நடந்துக்கோ, டஸ்ட் இருக்கிற இடத்துல அதிகமாக இது பண்ணாத. உதாரணம் சொல்ல போனால் வீட்டில் இந்த ஒற்றையெல்லாம் சுத்தப்படுத்தும் போது கூட ரொம்ப தும்பல் வரும். இதுக்காகவே வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவேன், பிள்ளைங்களை க்ளீன் பண்ண சொல்லுவேன். ஆனால் இதை நினச்சி நான் ரொம்ப வேதனைப்படுதுண்டு. நீ எப்போ இந்த பைபிள் மெடிசன் இந்த தமிழ் சமையலில் வந்து நான் எப்போ சாப்பிட ஆரம்பிச்சேன்னா, என்ன அறியாமலே இந்த தும்பல் என்னை விட்டு போயிருக்குது. இது வந்து நான் நிறையா பேர்கிட்ட இதையே சாட்சி சொல்லி இந்த புத்தகத்துக்கு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் இந்த புத்தகத்தை பற்றி. இது எவ்வளோ நாள் ஆச்சு? இது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 3-4 மாசமா எனக்கு அந்த தும்பல்ன்றதே கிடையாது. இதுல இருந்து உங்களுக்கு அறிவுபூர்வமான சில கருத்துக்களும் காரியங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அதாவது பழங்களை பற்றி எல்லாம். ஆமாங்க ஐயா, இப்போ பழங்களுடைய தன்மைகள் வந்து இந்த புக்கை படிச்சு நான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுல நீங்க படிச்சதுல இருந்து கொழுப்பு, ரத்தம் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து இப்போ சாப்பிட்றது இல்லை, அதை நீங்க முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த ரத்தத்தை அதிகமாக சாப்பிட்றது கிடையாது, சுத்தமாக கிடையாது. கொழுப்பு சாப்பிடுவீங்க? ஆனால் கொழுப்பு வந்து இந்த கொழுப்பு மிருகத்தினுடைய. ஆமா, மிருகத்தினுடைய கொழுப்பை சேர்ப்போம். ஆனால் அந்த புக்கு படிச்சதுலேருந்து சுத்தமாக அதுவும் நல்லா தெளிவாக சேர்க்கறதே கிடையாது சுத்தமாக. பட் எண்ணெய் சேர்ப்பீங்க? எண்ணெய் வந்து இப்போதைக்கு வந்து சூரியகாந்தி எண்ணெய் சேர்க்கலாம். ஏன்னா இதில் சேர்க்கலான்னு அது எழுதியிருக்கா? ஆமாம், எழுதியிருக்கு. அதை நீங்கள் வாசிருக்கீங்க? ஆமாம், வாசிருக்கேன். ஆலிவ் ஆயில் சேர்க்கலான்னு சொல்லி. ஆமாம், ஆலிவ் ஆயில் அது கிடைக்கலன்னா இந்த சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆலிவ் ஆயில் நிறைய செலவானது. ஆமாம், சூரியகாந்தி எண்ணெய் வந்து செலவு கம்மி. ஆமாம், மிக முக்கியமாக சமையலில் சேர்க்கக்கூடாத எண்ணெய்களை பற்றியும் இதில் தெளிவான குறிப்புகள் இருக்கு. அதுக்கு நீங்க வந்து பாமாயில் இந்த ரேஷன்ல கொடுக்குறாங்க, அதுக்கு முன்னெல்லாம் அதுதான் பயன்படுத்துவோம். ஆனா அதனால வந்து ஒரு நன்மை இல்லைன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த புக்கை பார்த்து நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ இதுல நான் வெஜிடேரியன் இதை வச்சு சமைச்சிருக்கீங்களா? நான் வெஜிடேரியன் சமைக்கும் போது நீங்க அதை எப்படி கழுவணும்னு சொல்லிட்டு கூட. ஆமா, அந்த கறியெல்லாம் இது பண்ணும்போது கழுவுறது இல்லாம இப்ப சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து சொந்த உறவினர்கள் வீட்டுல இருந்து கூட என்ன சமைச்சு நான்வெஜ் வந்தா கூட அது சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு அந்த அது என்ன அந்த மாமிசத்தினுடைய ஸ்மெல் இல்லை, சுத்தமாக கிடையாது.
நல்ல ஒரு ருசியாகவும் இருக்கு. சுத்தமா நீங்க போட்டுக்கிற மாதிரி அந்த செய்முறை அந்த டோப்பு ஆம்ஸ், ஆமா ஆம்சர் இதெல்லாம் கலந்து இது வீட்டுல வாங்கி வாங்கிருக்கீங்களா? வாங்கி வச்சிருக்கோம். எல்லா கடையிலும் கிடைக்குது? எல்லா கடையிலும் இல்ல, அதுக்குன்னு கடையில அந்த சில கடைகள்ல தான் கிடைக்குது. டோஃபுன்னு சொன்னாக்க பன்னீர், அதாவது சோயா பன்னீர். தேங்காய்க்கு பதிலாக கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்க தேங்காய்க்கு பதிலாக அதை சேர்த்துக்கலாம் போட்டிருக்கோம். தேங்காய் சேர்க்கறதுல தப்பு இல்லை. அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து அதுக்கு பதிலாக டோஃபு சேர்த்துக்கிறோம். ஆம்சூர் சேர்த்துருக்கீங்களா? ஆம்சூர் மாங்கொட்டையினுடைய பொடி, அதான் ஆம்சூர். இது வந்து இதுவும் சில பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணும்போது சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் வருது. அப்புறம் வந்து இதில் சொல்லப்பட்ட ஊறுகாய் வகைகள் அல்லது வந்து சில விதமான இந்த பழங்களை வச்சு செய்யக்கூடிய இதெல்லாம் போட்டிருக்கோம். ஆமாம், அதெல்லாம் செய்து பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பழங்களை செஞ்சு பார்க்கல. இந்த துவையல், இந்த ஊறுகாய் வகையில் இந்த துவையல் ஐட்டம் அதை செஞ்சுருக்கிறோம். இந்த மோர் குழம்பு செஞ்சுருக்கிறோம், பிரியாணி செஞ்சுருக்கிறோம். அப்புறம் ஆட்டுக்கால் பாயா, இந்த பருப்பு வகையில் குழம்பு, இதெல்லாம் இதில் உள்ள மாதிரியே அளவு செய்தீங்களா? அல்லது இதில் உள்ள அளவு செஞ்சு அளவோட செஞ்சீங்க? ஆமாம், செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். நல்லா இருக்கு. இதுல அளவுகள்ல சில பிரிண்டிங் மிஸ்டேக் வந்திருக்குது. ஒரே ஒரு மிஸ்டேக் கேட்டிருக்கேன், அது சொன்னீங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா அதுக்கு முன்னே ஆம்லேட்லாம் வந்து வெங்காயத்தை தான் போட்டு முட்டை ரெடி பண்ணாங்க. இப்போ எங்க வீட்டுக்கு வரவங்களாம் இந்த ஆம்லேட் கோஸை போட்டு தான் நாங்கள் ஆம்லேட்டே செய்யறது. வெங்காயத்தை எதெல்லாம் பயன்படுத்துவோமோ அதுக்கு பதிலாக அந்த வெங்காயத்தை எடுத்துட்டு இந்த கோஸுன்னு போட்டு எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிறோம். உதாரணம் சொல்ல போனால் அந்த கோஸ் ஆம்லேட் வந்து பொதுவாகவே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நல்ல ஒரு ருசிகரமாகவும் இருக்குது சரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதாவது நீங்கள் கோஸை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வர்ற விருந்தாளிகள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இம்மீடியட்டாக அது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஒரு கலாச்சாரம், ஒரு நம்முடைய மனிதர்களுடைய கலாச்சாரம், நம்முடைய கலாச்சாரம் இல்லை, மனிதர்களுடைய ஒரு இயல்பான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னவோ ஒரு வித்தியாசமா பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க செய்யறதுல இருந்து வித்தியாசம் போச்சுனாலே அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம். அப்படி யாராவது உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி கோஸு போட்டு செஞ்சதுனால வந்து சிலர் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது குழம்பு என்ன வித்தியாசமாக இருக்குதே, இது ஒரு மாதிரியான ஸ்மெல் வருது அப்படின்வாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், இது மாதிரி வெங்காயத்தை நாங்கள் இதில் செய்யலாம். வெங்காயன்றது வந்து ஒரு சிறப்பான ஒரு பொருளாச்சே, அதை எடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப மாற்றான கருத்து. ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்டூடியோவிற்கு வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.